இன்னுமா தூங்கல ரெண்டு பேரும்? அங்கே கால் வலிக்குது சொன்னால ஆத்மா, அதான் அமுத்தி விட்டுட்டு இருந்தேன். ஏண்டி உனக்கு கால் வலிச்சா அந்த மனுஷனுக்கு மட்டும் வலிக்காதாடி? இப்படி ஏறி உட்காந்துருக்க. தைலமூ அயோடெக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு படுக்க வேண்டியதானே. நினைச்சேன் வந்தானே நான் அர்ச்சனை பண்ணி தீக்கத்தான் வருவீன்னு. ஏடி நான் ஒரு பெரிய மனுஷன் நிற்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இன்னும் மேலே உட்காந்துருக்க. ஓ ஓ நீ பெரிய மனுஷியா? கொழுப்பு கொழுப்பு. ஐயோ ராத்திரி நேரம் ஏமா உயிரை வாங்குற? யாரும் இந்த பெரிய மனுஷியெல்லாம் இல்லைம்மா. எல்லாருக்கும் தெரிஞ்சது கையளவு தான். அது உள்ள கையளவு தான். அப்படி இருக்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுல்ல. அதனால யாரையும் நம்ம மதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் உங்க அப்பா கொழுப்பு அப்படியே இருக்கு உனக்கு. ஏமாமா நான் மடியில தானே உட்காந்துருக்கேன். ரொம்ப வெயிட்டமா இருக்கேன் சொல்லு. ஐயோ, இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில என்ன வேற இவ கோத்தோட பார்க்குறாளே. ஆமான்னு சொன்னா இவ உதைப்பா, இல்லைன்னு சொன்னா அத்தை முறைப்பா. என்னத்த சொல்ல? ஏன்டா கடவுளை என்னை இப்படி சோதிக்கிற? அது அர்த்தராத்திரியில சோதிக்கிறியே. மாமா மாமா அப்படி ஒன்றும் நீ வெயிட்டெல்லாம் இல்லைம்மா. கேட்டியா மம்மி? நீ முதல்ல கீழே இறங்கி உட்காருன்னு சொன்னேன். அடப்போமா அப்படி உட்காரு. நானாவது உனக்கு காலம் தூக்கிட்டு போறேன். அந்த மனுஷனை போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கேன். அப்படியே மாமா? இல்லை இல்லை. பாத்தியா உன்ன தூக்கி முதல்ல அலமாரி மேலே போடணும். டாடி என்ன யாரத்துக்கு அலமாரி மேலே போடணும்? பூனைய அங்க அங்க பூனை இருக்கு. நமக்கு தெரியாம பூனை எங்கேருந்து வந்தது? புதுசா சொல்றாரு இவரு. தூங்குறேன்னு சொன்னீங்களா? அப்போதைக்கு இங்கே வந்தீங்க? என் புள்ள கால் வலிக்குது சொன்னா, சரி அமுத்தி விடலான்னு வந்தேன். அதுக்கு தான் நானும் வந்தேன். அவன் உட்கார்ந்துருக்க லட்சணத்தை பாருங்க. உன் பிள்ளையாச்சு உனையாட்ட தான் உட்காந்துருக்கா. உங்களை போய் படுக்கன்னா படு, நான் அவளுக்கு கால் அமுத்தி விட்டுட்டு வரேன். என்னாச்சாமோ? அலமாரியில போகணும்னு என்ன தானே சொன்னீங்க? இல்லம்மா இல்ல, இவ வேற நிக்காளா. போய் அதான் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. உனக்கு தெரியாது மாமா, இவங்களுக்கு நான் பொறுப்பே இல்லைன்னு. தலைகாணி பொம்மை இதெல்லாம் எடுத்து வயிற்றுல வச்சு வச்சு பார்ப்பாங்க. அப்படித்தான் பொம்மையா என்னன்னா எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள போய் தலைகாணி மாதிரி வாழ்ந்து அப்புறம் பிறந்து என்னை குப்பத்தொட்டிலேருந்து எட்டு வந்துட்டாங்க. குப்பத்தொட்டிலேருந்து? எங்கள் அம்மா அதுக்கு நான் கிடைக்க முன்னாடி குப்பத்தொட்டி இருந்த பொம்மையை தான் எடுத்து வயிற்றுக்கிட்ட வச்சு அழுதுச்சான். நிஜமா தான் மாமா. ஆனால் அதான் என்னை எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? அதான் ரேக்காவே நல்லா கொஞ்சுவாங்க, என்னை கொஞ்சவே மாட்டாங்க. இங்கே பாரு அம்மு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான். அவங்களையும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் யாரும் குப்பத்தொட்டிலேருந்தெல்லாம் வரமாட்டாங்க. நீ சும்மா சொல்கிறேன். அவங்க உங்ககிட்ட விளையாட்டுக்கு சொன்னதை நீ சீரியஸாக எடுத்துக்கிட்ட. இல்லை மாமா, நான் பிறக்கணும்னா யாருக்கு என்ன சொன்னாலும் செய்யுமா. அது மாதிரி எங்கெங்கோ வந்து என்னென்னமோ தலையெல்லாம் அரைச்சி குடிச்சு என்னென்னமோ பண்ணியிருக்கு இந்த அம்மா. அதனால பார்த்தியா யாருமே கண்ணாடி போடல, நான் கண்ணாடி போட்டிருக்கேன். எல்லாருக்கும் கொஞ்சமாவது இம்யூன் சிஸ்டம் இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும். எனக்கு அதெல்லாம் இல்லை பார்த்தியா. எல்லாத்துக்கூடயும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு குறைச்சா தானே இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை அம்மு, அதெல்லாம் சும்மா. இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் படுத்துங்க. இல்லை மாமா இருக்கட்டும். நானும் சாரி, வந்தவங்க இன்னைக்கு வச்சு பேசிகிட்டு இருக்கேன். உட்காருங்க. இல்லை இல்லை இருக்கட்டும். ஐயோ சத்யா பரவாயில்ல உட்காரு. இல்லைடா தள்ளோம். சரி, அவன் ஏதோ விளையாட்டுத்தனமாக சொல்கிறான். நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் போய் தூங்குங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன். இல்லை விக்கி அவ நான் பார்த்துக்கிறேன் அத்தம்மா. டைம் ஆகிட்டே இருக்கீங்களா, நீங்கள் போய் படுங்க. நாளைக்கு மார்னிங் இவ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஊருக்கு கிளம்பணும். நீங்கள் காலையில் பார்க்கலாம். இவ்வளோ நல்ல பையனை பெற்றுட்டு இதெல்லாம் பார்க்குறக்கு அனிதா தான் இல்லாமல் போயிட்டா. ஏங்க நீங்கள் வேற? அனிதா எங்கே போயிட போகிறா? நம்மளை சுற்றி தான் இருப்பா, வேற எங்கே இருக்க போகிறா? தங்கப்பில்ல, பையனை கஷ்டப்படுத்தாமல் இருப்பில. ஐயோ உங்கள் பத்திர மாசத்தை தங்கத்தை நீங்களே எடுத்து பீரோக்குள்ள வச்சு பூட்டிக்கங்க.
அதுக்கு இல்லடா. எனக்கு விக்கி எப்படி பாத்துக்கணும் நல்லா தெரியாதுப்பா. விக்கி தான் என்ன பாத்துக்கிறாரு. அதான் தெரியுதே. ம் சரி சரி கஷ்டப்பட்டாம இருக்கேன். ம். உன் செல்ல பையனுக்கு தொலை தர மாட்டேன்னு ரொம்ப கவலைப்பட்டு உருகாத. குட் நைட்டு, காலையில பாப்போம். சரிடி அத்தா. ம். என்ன? நான் ஏமா மக்க கிஸ் பண்ணேன். அதுக்கு உனக்கு என்ன? இல்ல அங்க பண்ணியா? நான் கடிச்சு வச்சா வாங்கிக்கிறேன். கிஸ் பண்ணா சரி. அவன்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது என்ன? எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீயே எவ்வளோ வருஷம் கழிச்சு பிறந்திருக்க. ஆமாம்மா, அதனால அப்படியே என்ன தாங்கிட்டாங்க. என்னதான் நீயே சொல்லு. என்னை விட உங்க அப்பா உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாரு. ம்ஹும். என் அப்பா மட்டும் என்னோட உன்கிட்ட தான் நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன். ஆஹா, சரி. அந்த சந்தோஷத்தோட அப்படியே தூங்குறியா? ம். கால் வலிக்குது சொன்னேன். இப்ப எல்லாம் பறந்து போய். ஆஹா, சரி. தூங்கு. நானும் தூங்கும் சரியா? காலைல ஊருக்கு போகலாம். நீங்க ரெடி ஆயிட்டு என்ன எழுப்பினா போதும். நாம ரெடி ஆயிட்டேன்ல. ஓ, ஆமாம்மா. அதான் செப்பலெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கீல்ல? ம். சரி சரி தூங்கு. ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸோடைய ஊருக்கு காலையில நீ இவ்வளோ ட்ரெஸ்ஸை மாற்ற வைக்க என்னெல்லாம் விளாடணுமோ தெரியலையே ஆண்டவா. மாமா ம். என்ன? ஆ நீ குழந்தையாவே இருந்துக்கலாம்ல. ஏன் இல்லை, நானே எல்லாம் பண்ணி விட்டுருப்பேன்ல. இப்பவும் இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க அப்ப எவ்வளவு பெரிய ஆளு. நானும் உங்க காட்டு வசிக்க கூட இல்லைல்ல. பாரு. அச்சோ, சாரி சாரி பாரு. இங்கிலீஷ் ஒரு மொழி தான், அது நாலேஜ் கிடையாது. அது ஃப்ளூயன்சியாக பேசுறதும் பேசாமல் இருக்கிறதும் அவங்கவுங்க இஷ்டம்தான். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மாமா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், முன்னாள் கலெக்டர். ஆனால் அவருடைய ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் தமிழ் தான். தெரியும். ம். யாராக இருந்தாலும் அவங்கவுங்க தாய்க்கும் தாய்மொழிக்கும் தான் ஃபஸ்ட் இடம். அதுக்கப்புறம் தான் மற்றது எதாக இருந்தாலும். அதே மாதிரி தான் நானும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இப்போ நீ பேசுகிறது எனக்கும் நான் பேசுகிறது உனக்கும் புரிஞ்சா போதும். அதுக்கு இங்கிலீஷ் தான் தேவை, அதுவும் ஃப்ளூயன்சியாக தேவை அப்படின்னு அவசியம் இல்லை. அப்புறம் வாழ்க்கைக்கும் மொழிக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு புரியல. என் வாழ்க்கையே நீ தாண்டி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும்? அதை பற்றி ஏன் பேசுகிற? இல்ல இப்ப என்ன சொன்னீங்க? ஐயோ, முதல்ல அழுகிறத நிறுத்து. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என் வாழ்க்கையே நீ தான் சொன்னேன். நிஜமாவா? ஆமாண்டி, என் வாழ்க்கையே நீ தானே. தேங்க்யூ. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே. நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம், அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். சரிடி, முதல்ல அழுகிறத நிறுத்து. எதுக்குடி லூசு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருந்த? இல்ல நீங்க ம். நீலா ட்ரீட்மெண்ட் விஷயமா ஃபோன் பேசினேன், அது ஒரு குத்தமா? இல்ல. இங்கே பாரு பாரு, நானும் மெட்ரிக்கில் தான் படித்தேன். இங்கெல்லாம் ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி டியூஷன் போகிற இடத்துலையும் சரி எல்லா பக்கத்துலையும் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஆனால் நாங்களும் பேசுவோம், எங்கள் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். நீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் கிராமம், அங்கெல்லாம் அப்படி கிடையாது. பேசுவாங்க தான். ஆனா பேசினா எல்லாரும் வைவாங்க. தப்பு தப்பா பேசினா சொல்லியான தர மாட்டாங்க, கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. அப்புறம் வீட்டில் எதுக்கு பேசுகிற, சீன் போடுறியா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் வீட்டிலலாம் வந்து பேச மாட்டோம். இப்போ எங்கள் பாப்பாலாம் இருக்கானா, அத்தை மாமா ஐச்சி சார் அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் இங்கிலீஷில் பேசுவாங்க. அதனால அவங்களும் பேசுவான். உங்கள் பாப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் தானே?
ஆமாம், ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு மெட்ரிக்கில் சேர்த்துல. மற்றவங்களாம் மெட்ரிக் இல்லை, அப்புறம் அவங்க தானே இவளுக்கு சொல்லி தரணும். அதனால தான். ம், பாத்தியா, அவங்கவுங்க கற்றுக்கிறதும் கற்றுக்காமல் இருக்கிறதும் அவங்கவுங்க தேவை, இருக்கிற இடம், வளர்ப்பு சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து தான் அமையுது. அப்புறம் ஏன் பாரு ஃபீல் பண்ணுற? இல்லை, இப்படி வளர்ந்த கிராமத்தில் என்னெல்லாம் இருக்கும்? விவசாய இடம் இருக்கும், கிராமம் தானே அது. தோட்டம் துறவு வயல், அது மீறி போனால் 2 3 கடைங்க, டெய்லர் ஷாப்பு, மளிகை கடை, அவ்வளோதானே இருக்கும். அங்கெல்லாம் போய் எப்படி இங்கிலீஷில் பேச முடியும்? அங்கெல்லாம் இங்கிலீஷில் பேசினா அவங்களுக்கும் புரியாது, உன்னையும் ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. நீ பாட்டுக்கு போய் இங்கிலீஷில் பேசி டெய்லர் கடையில் நீ ஒன்று சொல்ல அவங்க ஒன்று செய்ய தேவையா இதெல்லாம்? அதுக்கு தான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. அவங்களுக்கு என்ன லாங்குவேஜில் சொன்னால் புரியுமோ அதில் சொல்லணும். அதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். புரிஞ்சுதா? அப்போ சில கிடைஞ்ச எடுத்த முட்டாளுங்க தான் ஃப்ளூயன்சியாக இங்கிலீஷில் பேசுகிறத கம்யூனிகேஷன் ஸ்கில்லுன்னு நினச்சிட்டு இருக்குதுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதனால தான் உங்கள் மாமா எல்லா ஆஃபீஸ்லேயும் எல்லா இடத்துலையும் தமிழை வச்சுருக்காரு. ஆனால் எங்கள் மாமா உங்களை மாதிரி ஃபாரின்லையும். இங்கே பாரு, இப்போ எனக்கு தேவை நீலாவோட டீட்டெயில்ஸை நான் கொடுத்தா மட்டும்தான் அவங்க மேற்கொண்டு என்ன செய்யலான்னு அவங்க ஒரு ஐடியா எனக்கு தருவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் என்னை விட சீனியர்ஸு. அதுவும் இல்லாமல் இங்கே விட அங்கெல்லாம் இந்த மாதிரி கேசஸை நிறைய டீல் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அளவுக்கு எனக்கு கிடையாது. என்னை விடவே அஜய் நாலேஜ் தான். ஆனால் என்ன தெரியுமா, அவன் அவ்வளோ நாலேஜாக இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்க மாட்டான். எப்பவும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருந்துக்கணும். அப்போ தான் நிறைய மற்றவங்கக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியும். நமக்கே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம காமிச்சிட்டோம்னா நம்ம கற்றுக்க எதுவுமே இல்லாத மாதிரி போயிடும். அதனால தான் அஜய் நானும் நீலா விஷயத்தில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டாலும் சீனியர்ஸ்கிட்டையும் ரெஃபர் பண்ணிக்கிறோம். அப்படிலாம் இருந்தாலும் கூட நீலா விஷயத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரிய மாட்டேங்குது. அதுதான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ புரியுதா? உங்கள் மாமா ஸ்டார்டிங்கில் தான் அவங்களோட லாங்குவேஜை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசியிருப்பார். இப்போ இவரே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். அதனால் இவர்கிட்ட அவங்க பிஸ்னஸ் வச்சுக்கணுன்னா அப்போ இவர் தமிழில் தான் பேசணும்னு நிற்பார். புரிஞ்சுதா? எங்கள் டாடி உங்கள் மம்மியை ஞாபகப்படுத்திட்டாங்களா? உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஃபீல் பண்ணாதீங்க. இல்லைல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரியும். சாரி. ஏன் மாமாக்கு நான் இருக்கேன் என்ன? அனிதமாவும் எப்பவும் நம்ம கூட இருப்பாங்க. தாரங்கூட தாய போல ஈடு சொல்ல யாரும் இல்ல, எல்லாம் என் யோகம். ஒரு மூச்சு, இரு தேகம், வாழ்வது நாம முதிரே. தேடல் வெள்ளத்தில் நடுவே நாம் இருந்தாலும் நெஞ்சம் தாரம் கொள்ளுதே. நிஜமாவா? ஆமாம் பாரு, எங்கேயுமே நம்ம ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் தான் அடுத்தவங்களுக்கு பணிஞ்சு போவோம். நம்ம ஒரு லெவலுக்கு வந்துட்டு உடனே நம்மளோட பவர் என்னங்கிறத காட்டியே ஆகணும். அப்போ மாமாவை உங்கள் மாமா எவ்வளோ பெரிய ஆள்! யார்கிட்ட இவர் பணிஞ்சு போகணும், யாரை இவருக்கு பணிய வைக்கணும், எல்லாத்துலேயும் தெளிவாக இருப்பார். ஆனால் எங்கள் மாமா எங்கள் அம்மா மாதிரி ஆணவம் பிடிச்சவங்க கெட்டவங்க அப்படி வேணால் நான் சொல்லலை. அவர் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவார். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு நிற்பார். அதில் ஒன்று தான் லாங்குவேஜ். உங்கள் மாமா ஆஃபீஸ்க்கு போயிருக்கியா? ம், போய் பாரு. அங்கே ட்ரெஸ்ஸே ட்ரெடிஷ்னல் தான். தெரியும். வீட்லேயே ட்ரெடிஷ்னலாக டிசிப்ளினாக இல்லைனாலாம் பயங்கரமாக கற்றுவாரு. பார்த்தா அப்படிலாம் தெரியலையே. பார்த்தா எப்படி தெரியும்? கோவப்பட்டு கத்தவெல்லாம் மாட்டார், மூஞ்ச காமிக்கவும் மாட்டார். அப்புறம் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஒரே ஒரு முறை, அவ்வளோதான். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா உங்கள் அக்கா ஸ்லீவ்லெஸ் போடுறாங்க. நீயும் உங்கள் அக்காவும் இன்னைக்கு மாடர்னாக தான் இருந்தீங்க. உண்மையைத்தானே சொன்னேன், அதுக்கே இப்படி பார்க்க? ஹலோ, நாங்கள் உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் என் அக்கா ஸ்லீவ்லெஸ் போட்டாலும் வீட்டுக்குள்ளே தான் போடுறான், வெளியே போடுறதில்ல. ஓ, நீங்கள் இதெல்லாம் மாடர்னா அப்போ நாங்கள் காலேஜில் அடித்த குத்தையெல்லாம் என்னன்னு சொல்வீங்க? எனக்கு இந்த பருவ தான் ரொம்ப பிடிச்சிது. சரியா? ஆனால் நீ மாடர்னாலாம் மாற வேண்டாம். நீயாவே இரு. சரி சரி, மாடர்னா இருக்கேங்கிற பேரில் உங்களுக்கு தண்ட செலவெல்லாம் வைக்க மாட்டேன். சரியா? நம்புங்க. அப்படின்ட்டு இல்லை, கண்ட கெமிக்கலெல்லாம் போட்டு நீ ஏன் உன் உடம்புக்கு எடுத்துக்கிற?
நீ எப்படி இருந்தாலும் அழகு தான், அதை நான் மட்டும் ரசித்தா போதும், வேறு யாரும் ரசிக்க வேண்டாம் என்ன? ம் சத்யா, ஏ சத்யா, அங்கிருந்து கூப்பிட்டுட்டே வர நெடுன்னு வரால வெளியே நிக்காளா? ஏ சத்யா, விடுங்க சத்யன். ஏய் இங்க பாருடி. என்ன என்ன இப்போ உங்களுக்கு? உங்க பொண்ணு அத்தனை பேச்சு பேசினா அமைதியா தானே நீங்க? அவ ஏதோ தெரியாம பேசுறா, அதையெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு. ஆமாம்மா. இங்க பாரு, அவ இல்லாம நம்ம என்னதான் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் தெரியும். அவளுக்கு நம்ம என்னதான் சொல்லியிருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு பிள்ளையாகும் போது தான் அவள் அதை புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன என்னது போய் வெயிட் பண்ண? அவ என்ன இப்பதான் குழந்தையா? சொல்லுங்க. விக்கி மட்டும் வித்யா கல்யாணம் முடிஞ்சோடனே வந்து பேசியிருந்தானா இந்நேரம் அவளுக்கே ஒரு குழந்தை இருந்திருக்கும். சரி, அதான் நடக்கலல்ல. நடக்கிறப்போ இங்க பாருங்க, உங்க பொண்ணு ஒன்றும் எதையும் புரிஞ்சுக்காம எல்லாம் இல்லை என்ன, எல்லாம் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு தான் பேசுறா. இங்க பாரு, இப்போ நீ மனசு சரியில்லாம இருக்கேன்னு நானும் அமைதியா இருக்கேன். என் பொண்ணு உன் பொண்ணுன்னு பிரிச்சு பேசுற வேலை வச்சுக்கிட்ட செவிலு பேந்துரும். உங்களோட அதிகாரத்தையெல்லாம் என்கிட்ட தானே காட்டுவீங்க. சத்யா, ம் இங்க பாருங்க, அம்முக்கு நம்ம மேல கோவம்லாம் இல்லைங்க. ஆனா ஏதோ இன்னும் புரியாத வருத்தம் நம்மளால அவளுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளோட நல்லதை கெட்டதை பார்த்துக்கிட்டதை விட அடுத்தவங்க எல்லாரும் தான் அவளை கேர் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் அவன் நினைக்கிறான். அதுதான் உண்மையும் கூட. தப்பெல்லாம் என் மேல தானே. எல்லாருமே ஐஏஎஸ் எக்ஸாம் தான் எழுதினோம். ஐபிஎஸ் ஐஏஎஸ் ரெண்டுக்குமே 3 பேருமே எலிஜிபிளாக தான் இருந்தோம். சிவாக்கு ஹைட் பத்தல, அதனால் அவனால் ஐபிஎஸ் ஆக முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை நான் ஆசைப்பட்ட ஐஏஎஸ் அவனும் வாங்கினான். நீ என் பின்னாடியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஐபிஎஸ்ஸை செலக்ட் பண்ணேன். இல்லைன்னா நீயும் ஐஏஎஸ் தான் இருப்பேன். ஆரம்பத்துலேயும் இஷ்டப்படி நீ கலெக்டராக எங்காவது உட்காந்துருந்தா கண்டிப்பாக அவளை முடிஞ்ச அளவுக்கு உன்னால் கேர் பண்ணியிருக்க முடியும். இப்போ மட்டும் என்னங்க, என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டு தானே இருக்கேன். ஆனாலும் அவ இங்கே பாருடா, அவன் காலேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் நீ உன்னோட ஜாப் ரிசைன் பண்ண. அது வரைக்கும் நீ என்னங்க, பிள்ளைகளோட டீனேஜில் தானே பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்கணும். நம்ம பிள்ளைங்க என்ன தப்பான பள்ளியில் போகிறவங்களா? இல்லையே. அவன் ஸ்கூல் டேஸில் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கான், அதான் அப்படிலாம் பேசுகிறான். சரியா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு விடு. இனி என்னாலும் பார்த்துக்கலாம். ஆனாலும் அவ புரிஞ்சுப்பா. நம்ம எல்லாரையும் உடனே புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் நம்மளையும் உடனே புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையே சத்யா. அவங்க நாலேஜ் அனுபவம் எல்லாமே வேற வேற தாங்க. ஆனால் இவ என் பொண்ணு ஏறாத்தோல. கொஞ்சம் டைம் கொடுமா. சரிங்க. சரி வா, போய் படுக்கலாம். அக்கா இன்னும் காணும், நான் போய் பார்த்துட்டு வரேனே. ஆ, கொஞ்சம் சீக்கிரமாம்மா, தூக்கம் வருது. சாப்பிடலனாலும் பரவாயில்ல, பெட்ஷீட்டை மட்டும் கொண்டாந்து கொடு. ஐயோ மணி எவ்வளோ ஆச்சு, பேசாமல் ரூம்லேயே வந்து படுங்க, வெளியெல்லாம் படுக்காதீங்க, வாங்க. ம், என்னங்க மாமா? நனைஞ்சு போற ஏழு செடியா சிறு நடுவதடி. மாமா ஷோபா, இப்போ எதுக்கு இத்தனை தடவை கூப்பிட்டுட்ருக்கா? சிவனேன்னு போகிறேன்னு சொன்னவனையும் கூப்பிட்டுட்டு மாமாவா மாமா கூப்பிட்றது மட்டும் இல்லை, ஆளும் ஒரு திடீர்ஸாக ஒரு மார்க்கமாக தான் இருக்கா. கராக்களில் வரும் பெண் பிம்பம் திகைக்கிறேன் யாரென்று. கனகாம்பர இதழை விரித்து குறும்பாயொரு சிரிப்பை நொதித்து திரும்பாமலை நடந்தால் சென்றால் எது மிஞ்சும். நான் உங்கள் அம்மா தானே, நான் கூப்பிட்றேன்ல, இங்கே வாங்க. இவ என்ன இப்படி தூங்குறா? நீங்கள் வேற பசியில்னு சொன்னீங்களே, அதனால சாப்பிட கொண்டு வராமல் தூங்குறா போல இருக்கே. சரி விடு, அந்த பேடையும் பெண்ணையும் எடுத்து வச்சுட்டு உங்கள் அக்காவை அப்படியே படுக்க வை. ம் ஏய் கருவையா, என்னடா மேஜிக் பண்ண? நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்று பிடிக்குது. சிரிச்சாலும் பிடிக்குது, உரைச்சாலும் பிடிக்குது. ஏன் எனக்கு திட்டினா கூட ஒன்று பிடிக்குதுடா. மொத்தத்தில் என் மைண்ட் ஃபுல்லாக நீ மட்டும்தானே இருக்க. அண்ட் யூனோ ஒன் திங்,
என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு வாட்டி தான் பிடிக்கும். Still, I love you. பரு என்ன? படிச்சு பாருங்க. என்னோட புருஷனுக்கு சோறு கொண்டு வாடினா இங்கே வந்து உங்களோட புருஷனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க? பாவம் அந்த மனுஷன் ஒன்றுமே தெரியாம படுத்து கிடக்குறாப்ல. கீழே கீழே விழுந்துருவாளா என்ன? பரு வேற பெட்ல படுக்க வைக்க சொன்னா என் ஒருத்தியால தூக்க முடியுமா? எப்படியும் உங்க வீட்டில் 4-5 மணிக்கு எந்திரிச்சு பழகிருப்பால. அப்படி பார்த்தா இன்னும் 2-3 மணி நேரத்தில் எந்திரிச்சிருவாள. போதும் போதும். நானே என் வாழ்நாளில் இன்னைக்கு தான் நல்லா தூங்கணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் அவங்க எப்படி நினைப்பாங்க? அதுக்கு ஒன்றும் இல்லை மாத்தாயே. ஆ அது தேவைன்னா அவளை இருந்து வந்து வேற பெட்டில் படுக்கட்டும். வாங்க. ம் என்ன சொன்னீங்க? நான் அம்மா தானே கூப்பிட்டு வர மாட்டீங்களாண்ணா? யாருக்கு அம்மா? என்ன பிரேக்கர் ரூம்ல சிவா வாய்ஸ் கேக்குது. பிள்ளைங்க தனியாக பேசிட்டு இருக்கிறதா ஒட்டு கேட்பீங்களா? ஐயா சி ஆனா கோமா பேசுறாரு. குருமாவா? இப்ப இவன் மட்டும் என்ன கலெக்டர் வேலையா பார்க்கா? உங்களுக்கு அம்மா இல்லையா? இங்கே யாராவும் இருக்க வேண்டாம். அவங்கவுங்களாவே இருங்க. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என் அம்மா இல்லை, என் ரேகா. என்னாச்சு? ஏன் இவ்வளோ கூப்பிடுறீங்க? ஏன் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் எங்கள் அம்மான்ட்டு எங்கள் அம்மா என்னை எங்கேயோ தூக்கி வீசிட்டு போனாலே அந்த மாதிரி நீயும் என்னை தூக்கி வீசிட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கியோ? ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்ன நடந்துச்சு, யார் என்ன செஞ்சா, எதுவுமே முழுசா தெரியாம ஒருத்தங்க மேல பழி போடாதீங்கங்க. சும்மா பேசுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் ரேகா. என்ன நடந்திருந்தா, யார் என்ன செஞ்சிருந்தா என்ன? எந்த தாயாவது தான் பிள்ளைய விடுவாளா? யாராவது அப்படி விடணும்னு நினைப்பாங்களா? எல்லாரும் அதை தானே நினைக்கிறீங்க. தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தேவையில்லைன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அது பெத்த பிள்ளையா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன? அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க அப்புறம் எதுக்கு பாசம் காட்டுறீங்க? பாசமாக இருக்கிற மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏமாந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி. சிவா, என்ன நீ அப்படி என்ன ஒரு நாள் ஏமாத்த போற? அதானே உண்மை.